டிவியே வந்து பார்த்தீங்கன்னா கையளவு தான் இருக்குது. 1 lakh. இங்கே பாரு அல்டிமேட் சம்பவம் அங்கே பாரு. இப்போ இந்த ஃபோன் ஆகுமா? சாம்சங். ஆனாகுமாண்ணே? இந்திக்கார மாதிரி பார்க்குறேங்க. பார்த்தீங்கன்னா காயினே இவ்வளோ பெருசாக இருக்குது. தரமாக இருக்குல்ல ஸ்பீக்கரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க திலகர் திடல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சைட்லேருந்து எல்லாமே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. வீடியோ எடுத்துல ஆமாம் அங்கே போய் பார்க்குறேன். யார் இவன் எதுக்கு நம்மள வீட்டுக்கு தேவையான மோட்ரு, மிக்சி இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். 200 ரூபா 300 ரூபா. ஃபேன்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். ப்ளம்பிங் ஐட்டம் தான் சொன்னேன். இல்லை சார்ஜரு, பழைய மாடல் சார்ஜர் ஃபோனுக்கு. என்ன இப்போ சார்ஜ் கேட்கலா? டைப் சி, யூஎஸ்பி கேபிள், யூஎஸ்பி லைட்டாக பின்னு வெளியே வந்திருக்கு. எது கால்குலேட்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனு அது இது நிறையா இருக்குது. ஓ டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கா? நம்ம சின்ன வயசில் விளாண்டது பங்கு டாக்கு. எது? அந்த வீடு பங்கு காசு எடுக்கிற வீடு. நாய் வந்து ஃபோன் பார்த்தேன். ஃபோன் அது டிஸ்பிளே மட்டும் தான் நமக்கு இருக்குது. சாம்சங். டிஸ்பிளே இருக்கா? அப்போ அது ஃபோன் இல்லையா? ஃபோன் இல்லை, ஃபோனு இருக்குது. மோட்டோவில் 2 ஃபோன் இருக்குது. எல்லாம் பழைய டச் ஃபோன். பேட்ரி போட்டால் ஓடுன்னு நினைக்கிறேன். பங்கு போடுமா? வாங்கிக்கலாமா? எவ்வளோ பையா? 100 வாங்கிக்கோங்க பங்கு. நீ தானே ஹிந்திக்கார மாதிரி பார்க்குறேங்க. சரி சரி சரி. நல்லா தமிழ் தெரியும். இதனே 100 ரூபாயாமியா? 100 ரூபா. ஆனால் பேட்ரி போட்டால் ஓடுமா? பட்டன்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்கிக்கலாமா? இஷ்டம். ஆனால் சிம்மு போகிறதெல்லாம் உடஞ்சிருப்பாங்க. சரி பார்த்துக்கலாம். ஓகே அடுத்த சாப்பிடலாம். லேப்டாப் தானே? இதில் சார்ஜர்லாம் இருக்குப்பா. லேப்டாப் இருக்குது, சார்ஜர் இருக்குது. ஆமாம், உங்களுக்கு யூஸ் ஆகிற பொருளாக நிறையா கிடைக்கும். வாஷ் பேஷனுக்கு தேவையானது, வீட்டுக்கு எலக்ட்ரிஷனு. ஆமாம் பங்கு. ஸ்பீக்கரு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர் பழைய மாடல் ஸ்பீக்கர், ரெட்ரோ மாடல், MP3 பிளேயர்லாம் இருக்குது. பேட்ரி இல்லை. யூஸ் ஆகிற பொருளாக நிறையா இருக்கும். ஆனால் தேடி எடுக்கணும். நான் பங்கு தேடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பங்கு நீ கேட்ட கேமரா பங்கு அந்த காலத்துக்கு இந்த கடைக்கார்ட்ட பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஃபோனு பழைய மாடல் ஐஃபோன் மாதிரி இருக்குது. கிளாரிட்டி சொல்றியா? சும்மா ஒரு வீடியோ காட்டி வேறு எதுவும் இல்லை. அப்படி பழைய மாடல் ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க. லேப்டாப்லாம் ரொம்ப கம்மி ரேட்டாக சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் தான். பங்கு இது லேப்டாப் இல்லை பங்கு, சிடி பிளேயர்ஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சாரி சிடி பிளேயர்ஸ். நான் வந்து ஐஃபோன்னு சொன்னேன்னா ஒரே ஷாக் ஆகிட்டா. ஐஃபோன் ஐஃபோன். சரி அடுத்த கிடைப்போமா? ஆமாம். அப்போ வந்து நம்ம மாட்டிப்போம். நான் வாங்கினதே 100 ரூபா, நீ 50 ரூபாய்க்கு கேட்குறியா ப்ரோண்ணே? ஏன்னா இங்கே ஒரு கடை இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு காயின், பழைய மாடல் காயின்லாம் இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ்லாம் இருக்குது. காயின் ரேட்லாம் எவ்வளோன்னு தெரில. இது என்ன காயின்னே? இது வந்து 17 19 19 19 18 வெளியான 1
ஆஹா. பார்த்தீங்கன்னா காயினே இவ்வளோ பெருசாக இருக்குது. ராமர் பட்டாபிஷம் காயின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். பாருங்களேன். ஆனால் இந்த 5 ரூபாய் நான் பார்த்ததே இல்லையே. வாங்க, என்கிட்ட வீட்டில் ஒன்று வச்சுருக்கேன். வச்சுருக்கேன் இந்த மாதிரி 5 ரூபா. இது 20 பைசா பாய் நாட்டோடதா? இல்லை, இது இந்தியாவோட தான். இதில் பார்த்தீங்கன்னா 4 ரூபா, 50 பைசா, 20 பைசாலாம் இருக்குது. தேவையான பைக் சாக்கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். சாக்கப் இதெல்லாம் எஃப்செட்டுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். பேக் எஃப்செட்டு இந்த மாதிரி பைக் வருது. இதே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா அதான் ஓடுமான்னு தெரில. பட் ஆனால் ரெடி பண்ணால் ஓடும். ஏதாச்சும் ஒன்று நல்லா கிடைக்குமான்னா நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி டிவைஸ் இருக்குது. இது என்ன டிவைஸ்ன்னு தெரில. பண்ணுறது டிஜிட்டல் பிளேயர். சந்தோஷ் பொங்கல் தேடி பார்க்குறியா? எதுவும் கிடைக்குமானு ஜாய்ஸ்டிக் பொங்கு. அங்கே கேமரா எதுவும் எடுக்குமா? கேமரா எடுக்குமாண்ணே? எடுக்காது. நம்ம யூஸ் பண்ணணும்னா ஷோகேஸ் வச்சுக்கலாம். ஆனால் ரெடி பண்ணலாம். 100 ரூபா. கேமராலாம் 100 ரூபா தான். ஆனால் ஒர்க் ஆகாது. ஆனால் ரெடி பண்ணலாம். வீட்டில் வச்சுக்கலாம். ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கலாம். இவர் தான் நம்ம போகிறப்ப பார்த்தோம்ல, தரமாக இருக்குல்ல ஸ்பீக்கரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே ஹோம் தேட்டர் செட்டப் மோடம்லாம். ஃபோனா அப்போ இந்த ஃபோன் ஆகுமா? சாம்சங் ஆன் ஆகுமாண்ணே? பேட்டரி மட்டும் போட்டாங்க. பேட்ரி போட்டால் ஆன் ஆகும்னு சொல்கிறாங்க. மறுபடியும் பார்ப்போம். இல்லை உள்ள என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டோன்னா டவுட் கிளியர் ஆகிடும். பேட்ரி பின்னு விலை இருக்குது. சந்தோஷ் மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனு. ஆனால் பேட்ரி போடணுன்றாங்க. இப்போதைக்கு வேணாம் நம்மளுக்கு. ஆனால் நான் மட்டும் தான் நான் எடுப்பேன் இந்த சந்தோஷ். ஆனாங்களேன்னா யாரை ஏமாற்ற மாட்டேன். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விண்டேஜ் கலெக்ஷன்லாம் இருக்குது. போகிறது அல்டிமேட்டான விஷயமாக காமிக்க போகிறோம். ஸ்பீக்கரு, பழைய மாடல் டேப் ரெக்கார்டு, டெலிஃபோன்லாம் இருக்கும். இங்கே பாரு அல்டிமேட் சம்பவம். அங்கே பாரு இது பார்த்துருக்கீங்களா? இது கிராமோஃபோன். சாங் பாடுறது. ஆமாம், அந்த காலத்து மியூசிக் பிளேயர் இதெல்லாம் ரொம்ப கிடைக்காது. ஆனால் அது ரேட்டு வந்து நம்ம வந்து 5000 மேலே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்து கேமரா அது சுற்றி விட்டு பார்க்குறதுக்கு. இதில் என்ன தெரியல சொன்ன பசங்க பாருங்க, அப்படியே புதுசு மாதிரி வச்சுருக்காங்க. அது அப்படியே நம்பரை சுற்றி விட்டோம்னா அப்படியே நம்ம வந்து வரோம். ஆமாம், என் கூட அது இப்படி இல்லை வேணும் சார். பார்த்தீங்கன்னா ஏர் கூலர்லாம் வச்சுருக்காங்க. ஏர் கூலரு அந்த காலத்தில் இருக்க யூஸ் பண்ணுற 90s 20s நம்ம இந்த படத்தில் ஒரு வீடியோ கேமரா வீடியோ எடுக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது. ஓகேங்களா? ஷோகேஸ் வச்சுக்கலாம், கலெக்ஷனுக்காக வாங்குவாங்க. இப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா JBL ஸ்பீக்கர்லாம் இருக்குது. JBL ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டே பங்கு பைப்பில் நீங்கள் வாட்டுக்கு படைக்காமல் எடுத்துக்கலாம். பைப்பில் மிதப்போம். ஒரிஜினல் ஸ்பீக்கரான ஒரிஜினலாக கூட பழைய சாங்ஸ் எல்லாம் இருக்குது. பழைய மாடல் ஃபோன் ஸ்பீக்கர்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் பங்கு. எடுக்கும். சிடி பிளேயர்லாம் பாருங்கள், வெறும் 500 ரூபா. பங்கு அம்மா ஃபேனு. அம்மா ஃபேன் கடைசியில் சேல்ஸுக்கு வந்துருக்கு. இப்படி இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி டிவி. இந்த டிவியே வந்து பார்த்தீங்கன்னா கையளவு தான் இருக்குது. சின்ன டிவி தான், அரடி டிவி தான். தையல் மிஷின்லாம் வச்சுருக்காங்க. எஸ், தையல் மிஷினு, கரண்ட் பாக்ஸு,
அவ்வளோதான் பங்கு இந்த சைடு. இந்த சைடு அவ்வளோதான். இந்த எம்பு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனாப்பிள் மாடல் ஃபோன் பைனாப்பிள்லாம் வச்சுருக்காங்க. பழைய ஆன்டிக்ஸ் பொருட்கள், விளக்குலாம் பார்த்தீங்களா, அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்க. அது பழைய பொருள் மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. ஸ்பீக்கர் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஸ்பீக்கராக இருக்கும் போல், நல்லா வெயிட்டாக இருக்குது. பழைய பேனசோனிக் ஸ்பீக்கர் பைனாக்குலர் தான். அப்படியே இங்கே பார்த்தோம்னா ஃபோன்லாம் வச்சுருக்காங்க. ஷூலாம் உங்களுக்கு இருக்குது ரொம்ப கம்மி ரேட்டில். அது அடிடாஸ் பிராண்டட் என்னன்னு தெரியல, பட் ஆனால் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. இது 200 தான் சொல்கிறாங்க. எது எடுத்தாலுமே 200. எது எடுத்தாலுமே 200 என்ன? எந்த ஷூ எடுத்தாலுமே 200 தான். இங்கே பாருங்கள், இந்த ஷூலாம் இம்போர்ட்டட் தான். நல்லா இருக்கு. ஆனால் பாருங்களேன், குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. உங்களுக்கு சோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்னு சொல்கிறாரு, ஆனால் நல்லா குவாலிட்டியானதாக இருக்குது. பாருங்கள், கட்டிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், கட்டிங் மிஷின்லாம் புதுசாகவே வச்சுருக்காங்க. எவ்வளோண்ணே வருது மிஷினு? 1200. எல்லாமே செட்டாக வரும் போல இருக்குது. புதுசு புது மோட்ரு 1200 சொல்கிறாங்க. உங்களுக்கு யூஸ்டும் இருக்குது. பழைய மோட்ரு வச்சுருக்காங்க, புது மோட்டரும் இருக்குது. புதுசு 1200, பழசு 600, 800 அந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு மிஷினை ஓட்டியே காமிச்சிருவாங்களாம். பிளேடு, சாவி எல்லாமே கொடுத்துருவாங்களாம். வேறு மிஷினரி ஐட்டம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. பெரிய பெரிய மிஷின் வச்சுருக்காங்க. இது எப்படி வயர் மைக்கா ப்ளூடூத் மைக்கானே? ப்ளூடூத் மைக் வச்சுருக்காங்க. கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. இது என்னதானே? பவர் பேங்க்கு, அங்கே அந்த இது கேட்ட அடாப்டரு. எது இடம்? சார்ஜர் போடுறது. உங்களுக்கு சின்ன பசங்க அது ஹெலிகாப்டர்லாம் வச்சுருக்காங்க. ரிமோட் ஹெலிகாப்டர், எமர்ஜென்சி கெட்டு. உங்களுக்கு பழைய ஐட்டமும் வச்சுருக்காங்க, புது ஐட்டமும் இருக்குது. உங்களுக்கு எது உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அது உங்களுக்கு நீங்கள் பார்த்து தேடி வாங்கிக்கலாம். பழசு வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு நல்லது தான். பழசு வாங்குறப்ப பார்த்து தான் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஒரு கடை போட்டிருக்காரு அண்ணன். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பழைய காலத்து பொருட்கள், பழைய காலத்து கைவினை பொருட்கள். அலெக்சாண்டர் மாதிரி நிற்கிறது பற்றியா? அலெக்சாண்டர் ரீல்ஸ்லாம் வரும். பழைய காலத்தில் யூஸ் பண்ண தையல் மிஷின்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. தையல் மிஷினு, கேமரா, டைப்ரைட்டிங் மிஷினு. டைப்ரைட்டிங் மிஷின் இங்கே பார்த்தீங்களா? கேமராலாம் பார்த்தீங்களா? இல்லை எடுக்கல. ஏதாவது தொட்டு பார்க்கலாம், எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவர் தான் பார்க்க தரமாக இருக்காப்புல ஆள். சும்மா பொருள் காட்சிமே வீட்டில் வச்சுக்கலாம். ஆமாம், பெயிண்டிங் பண்ணி வச்சுக்கலாம். கலெக்ஷன்ஸுக்காக கொஞ்சம் இந்த வசதியான இருக்கவங்கெல்லாம் செல்ஃபில் வச்சுக்கிறதுக்காக வாங்கிட்டு வாங்குவாங்க. பழைய பொருள் தான். எஸ். பார்த்தீங்கன்னா ஃபோனில் வச்சுருக்காங்க. பழைய மோட்டரில் ஃபோன். எடுத்து ரெடி பண்ணலான்னா அது ரொம்ப கொஞ்சம் செலவாகும். பழைய கலெக்ஷன்ஸ். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்குறாரு. எது எடுத்தாலுமே உங்களுக்கு 50 ரூபா
100 இந்த மாதிரி தான். பழைய ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன ப்ரோ? லேப்டாப்பா லெவல் கேவா 11,000 ஒர்த்தா 11,000 இங்கே பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ரேம்லாம் கம்மியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெலாம் வச்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜெலாம் கம்மி தான். 2,000 3,000 இங்கே பாருங்கள். வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்காங்க. வெறும் 3,000 தான் போல ஃப்ரிட்ஜெலாம். ஃப்ரிட்ஜெலாம் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்கிறாங்க. பாருங்கள் ஏர் கூலர்லாம் 500 4 பீஸ் 100 ரூபாய்க்கு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி 4 பண்ணி 100 ரூபாய்க்கு. 4 பண்ணி 100 ரூபாய்க்கு. கம்பெனி ஐட்டம்லாம் பாருங்க. 100 பண்ணி 400 ரூபாய்க்கு. 4 பண்ணி 100 ரூபாய்க்கு. பவுல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? கேண்டில்ஸு, சாக்லேட்டு, மளிகை ஜாமான். சாக்லேட் தான் கொடுத்தாங்க. பிஸ்கட் நல்லா தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் மவுண்ட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. லைஃப்பில் யூஸ் பண்ணுற மவுண்ட்டு. ஸ்டாண்டுலாம் இல்லை. ஸ்டாண்டு என்ன ஸ்டாண்டு? இந்த மொபைல் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு. காரில் வைக்கிறது, டேபிள் மவுண்ட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ், வீட்டுக்கு தேவையான கத்தி பொருள், டூல்ஸ்லாம் பார்த்தீங்களா? டூல்ஸ். இதெல்லாம் புதுசு தான். மெக்கானிக்காக போகிறோம். ஸ்க்ரூ டிரைவர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வச்சுருக்காங்க. இங்கே தான் போன டைம் நம்ம ஒரு டேப் வாங்கினோம், சாம்சங் டேப்பு. அது ரெடி பண்ண முடியுமா என்னான்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாமே இல்லை, எல்லாமே புது பேண்ட்டு தான். ஆனால் எப்படி சொல்கிறது, ஸ்டாக் வச்சுருப்பாங்கல்ல, சேல்ஸ் ஆகாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி பேண்ட்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. புது பேண்ட்டாக தான் இருக்குது அப்படியே. ஆமாப்பா, எல்லாமே லூஸ் ஃபிட்டு, உங்களுக்கு பேகி பேண்ட்டு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் போல இருக்குது. விலைலாம் ரொம்ப கம்மி தான், வெறும் 100 ரூபா இந்த மாதிரி தான் வரும். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். போன வாரம் நம்ம வந்து இந்த ஒரு சாம்சங் டேப் வாங்கியிருந்தோம். அதுக்கு சார்ஜ் கேபிள் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு வழியாக சார்ஜ் கேபிள் கண்டுபிடிச்சி வாங்கியாச்சு. அப்புறம் நமக்கு தேவையான யூஸ் ஆகிற மாதிரி ஒரு 4-5 திங்ஸ் வாங்கிட்டோம். என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு நான் உங்களுக்கு அடிக்கடி வீடியோ ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.